ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னோட வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் 5 மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸில் தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸை பற்றி நீங்கள் மூவியில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்க மூவி இமைக்கரண்டுகள் 2018 வந்து IMDb ரேட்டிங் 7.3 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன் நைட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கொலை பண்ண ஆரம்பிப்பான். அது வந்து சைக்கோ கில்லர். அவன் வந்து கொலை பண்ணுறது எதுக்காக பண்ணுறான், ஏன் பண்ணுறான் அப்படிங்கிறதான் இதோட ஒன் நைட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து நம்ம நயன்தாரா வந்து ஒரு போலீஸ் கெட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த ஹைனா கேரக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 4th பிளேஸ் இருக்க மூவி துப்பறிவாளன் 2017 வந்து IMDb ரேட்டிங் 7.5 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்று ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவாக இருப்பார். இந்த டிடெக்டிவாக இருந்துக்கிட்டு இவருக்கு வந்து சுவாரஸ்யமான கேஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ ஒரு சின்ன பையன் அவனோட டாகை வந்து காணும் செத்து போச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு கேஸ் வந்து கொடுப்பான். அந்த கேஸ் மூலிமா ஒரு அதை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய கேஸை வந்து கண்டுபிடிப்பார், சால்வ் பண்ணுவார். ஸோ அந்த தான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து தந்திருப்பாங்க. இந்த மூவி டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் பண்ண நம்மளோட ஷெர்லாக் ஹோம்ஸோட அப்பேர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி. 3rd பிளேஸ் இருக்க மூவி துருவங்கள் 16 2016 வந்து IMDb ரேட்டிங் 8.2 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஒரு பையன் வந்து மோதி செத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆகியிருப்பா. ஸோ அவளும் செத்துறதா ஒரு வதந்தி வந்து வந்துடும். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி வந்து செத்தாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸை வந்து சீத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்றே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒருத்தான மூவி. செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி போர் தொழில் 2023 வந்து IMDb ரேட்டிங் 8.0 இந்த மூவிக்கு வந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்று ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சீரியல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த கொலைகளை பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பான். இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளோட ஹீரோ வந்து அப்புறம் அவரோட மேஜர் சூப்பர்வைசர் நம்ம சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா போவார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சீரியல்களில் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறத ஒன்றே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மூவி ஒரு காப்பி கேட் சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி டெஃபினட்டாக அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். 2023 வந்து ஒரு பெஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவினா அந்த மூவி வந்து சொல்லலாம். டெஃபினட்டாக அந்த மூவி உங்களுக்கு ஒருத்தான வாட்சபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி ராட்சசன் 2018 வந்து IMDb ரேட்டிங் 8.3 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்று ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சீரியல்களை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை சூஸ் பண்ணி கொல்ல ஆரம்பிப்பான். ஸோ கொல்ல ஆரம்பிப்போம்னா அவன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அது கொல்ல இடத்துல ஃபஸ்ட்டு போயிடுவான். ஸோ அதை மேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து போகிறாரு, அவரை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ஒன்றே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக அந்த மூவி போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மூவியை நீங்கள் டெஃபினட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். ஒர்த்தபிளான மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நான் மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவிஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட செகண்ட் பார்ட் வீடியோ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.